ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஏஏ தமிழ்ச்சி ரோஜா. இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு தான். நம்ம படுற கஷ்டத்தை ப்ளீஸ் பேரண்ட்ஸை, தாய்மார்கள் இருக்கட்டும், தந்தைமார்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அப்பா அம்மா படுற கஷ்டத்தை ப்ளீஸ் பிள்ளைங்களுக்கு சொல்லி வளங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க கெட்டு போகிறதுக்கான நிறைய சோர்ஸ் நம்ம தான் கொடுக்குறோம். இப்போது நம்ம காலத்தில் ஃபோனே கிடையாது. இப்போல்லாம் அவங்க கேட்டாக்கா ஐஃபோன், சாம்சங், ஸோ அந்த மாதிரி ஃபோன்லாம் வாங்கி கொடுக்குறோம். அவங்க கெட்டு போகிறதுக்கான ஃபுல் 100% சோர்ஸ் நம்ம தான் கொடுக்குறோம். அதுக்காக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு தான், உங்கள் கஷ்டத்தை சொல்லி வளங்க. பிள்ளைங்களுக்கு கஷ்டம்னா என்னென்னு கற்றுக் கொடுங்க. இப்படி தான் நான் கஷ்டப்பட்டேன், இப்படி தான் நான் படித்தேன், இப்படி தான் நான் வளர்ந்தேன், இப்படி தான் எங்கள் சாப்பாடு இருக்கும். இப்போ ஒரு நாளும் சொல்லுங்கள், போர் அடித்தாலும் பரவாயில்ல, ஒரு நாளும் சொல்லி வளங்க. நான் என் பையனுக்கு என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி தான் வளர்த்துருக்கேன். இருந்தாலும் அவன் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக தான் எப்போவுமே பண்ணிகிட்ருப்பான். அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கஷ்டப்பட்டாலும் ப்ளீஸ் அந்த கஷ்டத்தை சொல்லி வளங்க. அப்பா எப்படி உழைச்சிட்டு வராரு பாரு, நீ இவ்வளோ கேட்குற அவ்வளோ கேட்குற அப்படின்னு சொல்லி வளங்க. ஏன்னா கஷ்டப்படுற பையன்தான். எவன் ஒருத்தன் தான் ஸ்கூல் பேக் சுமக்கிறானோ அவன்தான் கடைசி வரைக்கும் வாழ்க்கையை, அம்மா அப்பாவை, பொண்டாட்டியை சுமப்பான். ப்ளீஸ் கஷ்டத்தை சொல்லி வளங்க. நீங்களே காரணமாக ஆகிடாதீங்க குழந்தைங்க கெட்டு போகிறதுக்கு. ஆஸ் எ பேரண்ட்ஸாக நான் சொல்கிறேன், ஒரு தாயாக சொல்கிறேன். தகப்பனாக இருக்கட்டும், தகப்பன் ரொம்ப பொண்ணுங்களுக்கு அப்பாங்க ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எதுவுமே இது பண்ணிக்காதீங்க ப்ளீஸ். அம்மாங்க கஷ்டத்தை சொல்லி வளங்க. அப்போ தான் உங்களோட பாரம் கொஞ்சம் குறையும், கொஞ்சமாவது அவன் மைண்டில் நிற்கும். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.